விடுதலை புலிகள் மற்ற அமைப்புகளை அழிக்கிறதுக்கு காரணம் ஈபிஆர்ல பத்மநாபாவோடைய கொலை நடந்தது முழுக்க முழுக்க விடுதலை புலிகள் செஞ்சது. விடுதலை புலிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்துல அவங்க கரெக்டா இருப்பாங்க. என்னன்னா, தனக்கு அரசியல் ஆதாயம் கிடைச்சதுன்னா அந்த கொலையை நாங்க செஞ்சோம் அப்படின்ட்டுவாங்க. அரசியல் ஆதாயம் கிடைக்கலன்னா 2004 முதல் முறையா ஒரு கூட்டாட்சி முறையை ஒரு வழிமொழிந்ததுனால தான் பிரபாகரன் அவர்களுக்கும் ஆண்டன் பாலசிங்கத்துக்கும் ஒரு பெரிய ஒரு அரசியல் முரண்பாடு வந்தது. ஆண்டன் பாலசிங்கம் கடைசி இறுதியான நாட்கள்ல அவர் பிரபாகரனுடைய குட் புக்ல இல்லைன்றது தெரியும். பிரபாகரன் அவர்கள் சொல்லி தமிழ்ச்செல்வன் என்ன கடிஞ்சுக்கிட்டாரு. அவர் தமிழ்னியோட புத்தகத்துல ஒரு விஷயம் தெளிவா எழுதியிருப்பாங்க. ஆண்டன் பாலசிங்கம் போகும்போது அவர் ரொம்ப அப்செட் ஆகி தான் இலங்கையை விட்டு வெளியேறி போனாரு. நான் அந்த வாக்குவாதம் இருக்கும்போது நான் நின்னேன் அந்த இடத்துல. அப்புறம் வெளியே போகும்போது கண்கள் அது கண்ணீரால நிறைஞ்சிருந்து. புலிகளுடைய ஈழ வரைபடத்துல மலையக தமிழர்கள் எங்கேயுமே வரமாட்டாங்க. புலிகளுடைய அந்த ஈழ வரைபடம் பாத்தீங்கன்னா அது வடக்கும் கிழக்கும் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. மலையகம் இடம் பெறல. தொடர்ச்சியான இன பிரச்சனைகள் வரும்போது, தாக்குதல் நடத்தும் போதெல்லாம் நிறைய அடி வாங்குறது மலையக தமிழர். மலையக தமிழர்கள் இறங்கி இறங்கி கீழே போயிடுறாங்க. இப்ப விடுதலை புலிகள் ஒரு ஸ்ட்ராட்டஜியா என்ன செய்யறாங்க அப்படின்னா, அங்கிருந்து வந்த மலையக தமிழர்கள் நிறைய பேரை குடியேற்றுறாங்க. இதுல என்ன வேதனையான விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறுதி போர்ல செத்தவங்க நிறைய பேரு இந்த மலையக தமிழர்கள் தான் நிறைய பேர் செத்தாங்க. விடுதலை புலிகள் கட்டுப்பாட்டு பகுதியில இருந்து தமிழர்கள் வெளியேற போகும்போது வெளியேறக்கூடாதுன்னு விடுதலை புலிகள் தமிழர்களை சுட்டாங்கன்ட்டு அதுல சொல்றாங்க. இவர்கள் ராணுவத்துல விமானத்தை வச்சு குண்டு வச்சு பண்ணாங்க. இவ்வளவு சின்ன இடத்துல இது நடக்கும், இவ்வளவு பேர் செத்து போயிருவாங்கன்னு தெரிஞ்ச பிறகு செஞ்சாங்கன்னா நிச்சயமாக அது இனவரியோடு தான் செஞ்சாங்க. அதுல டவுட்டே கிடையாது. அந்த இனப்படுகொலைக்கு விடுதலை புலிகளும் கொஞ்சம் பங்கெடுத்தாகணும். விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்த முஸ்லீம்கள், இந்த முஸ்லீம்கள் வெளியேற்றப்படும் போது அந்த முஸ்லீம்களை எல்லாம் ஒரு இடத்துல திரட்டி அவர்கள் கொல்லப்பட்டதாக அவர் அமைப்புக்குள்ள இருந்த முஸ்லீம்கள். ஆமா, கருணா அம்மான் அவர் விடுதலை புலிகள் விட்டு வெளியேறினது அவர் போய் தான் காட்டி கொடுத்ததுனாலதான் பிரபாகரன் வீழ்ந்தார். இல்லைன்னா பிரபாகரனை வீழ்த்திருக்கவே முடியாது. புலிகளுடைய இது அந்த கடைசி போர்ல இருந்த நீங்க இந்த புலிகள் இன்னா 40 அப்படின்றதுல சொல்றது என்னன்னா, சகோதர இயக்கங்கள் மீதான புலிகளினுடைய அணுகுமுறை, அவங்கள எல்லாரையும் அழித்தொழித்தார்கள், கொன்றார்கள் அப்படின்றது. ஆனா நீங்க அதுல திட்டமிட்டு அவங்க எப்படி இந்திய உளவுத்துறையோட இணைந்து புலிகளுக்கு எதிராக செயல்பட்டாங்க அப்படின்ற அந்த விஷயத்த மறைக்கிறீங்க அப்படின்னு குற்றச்சாட்டுறாங்க. இல்ல, இந்திய உளவுத்துறைக்கு சாதகமாக இருந்தாங்க. இந்த மாதிரி அமைப்பு இந்திய உளவுத்துறைக்கு சாதகமாக இருந்தாங்க, எதிராக இருந்தாங்கன்றது இல்ல. எல்லா அமைப்புகளும் இந்திய உளவுத்துறை கூட தான் இணைஞ்சுதான் புலிகளும் தானே இயங்கிட்டு இருந்திருக்காங்க. புலிகள் இந்தியாவில தானே ட்ரெயின் ஆனாங்க. அப்படி பார்த்தா பல நெடுமாறன் புக்ல அவரு ஒரு ஆரம்ப நாட்கள்ல தானே இந்திரா காந்தி தன்னுடைய தேவைக்காக அதை செஞ்சாங்க. அதுக்கு பிறகு ஒரு விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்திடலாம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, புலிகள் மட்டுமே இந்த சிக்கல்களுக்கு ஒரே தீர்வு ஈழம் மட்டுமேன்னு நினைச்சாங்க. மற்றவங்க எல்லாருமே இதற்கு நிறைய இன்டர்மீடியரி தீர்வுகள் இருக்குன்னு நினைச்சாங்க. புலிகளுடைய ஈழ வரைபடத்துல மலையக தமிழர்கள் எங்கேயுமே வரமாட்டாங்க, மலையகம் எங்கேயுமே வராது. ஈபிஆர்ல போட படத்துல வேணா இங்க மலையக தமிழர்களையும் சேர்ப்பாங்க. ஆனா புலிகளுடைய அந்த ஈழ வரைபடம் பாத்தீங்கன்னா அது வடக்கும் கிழக்கும் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. மலையகம் இடம் பெறல. அது எங்க மலையகத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இந்திய வம்சாவளி தமிழர்கள், அவர்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, நாங்க இலங்கை தமிழர்களுக்கு மட்டும்தான் ஈழம் கேட்கிறோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. நீங்க ஈழ வரைபடத்தை பாத்தீங்கன்னாலே அப்படிதான் இருக்கும். மலையகம் அந்த மலையகம் மத்தியில எல்லாம் இருக்கு. மத்தியும் மத்திக்கு கீழே, அதாவது மத்திய மாகாணம், ஊவா மாகாணம், சபரகமுவா மாகாணத்துல தானே மலையகம் இருக்கு. மேல வடக்கும் கிழக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லையே. அதோடைய கலாச்சாரம், அதோடைய மொழி, அதோடைய அரசியல் சூழலும் இங்கே அதுக்கும் இதுக்கும் தொடர்பே இல்லாம தானே இருக்கு மலையகத்துக்கும். அதனால மற்ற இயக்கங்கள் எல்லாம், ஈபிஆர்ல போன்ற இயக்கங்கள் எல்லாம் தங்களுடைய போராட்டங்கள்ல மலையக தமிழர்களையும் சேர்த்து தான் செய்தாங்க. நீங்க அது புஷ்பராஜாவோட புத்தகத்துல அதை பற்றி விரிவா எழுதியிருப்பாரு அவரு. நீங்க மலையக தமிழர்களையும் சேர்த்து தான், மலையக தமிழர்கள் மத்தியில போராட்டத்துக்கான ஒரு தயாரிப்புகள் எல்லாம் அவர்கள் செஞ்சிருக்கிறாங்க.
இப்போ நீங்க நீங்க இந்த இந்த உள்நாட்டு போர் வந்து ஒரு விசிய சர்க்கிள், அது ஒரு நச்சு சுழல். எப்படி நச்சு சுழல்னா, விடுதலை புலிகள் மற்ற போராளி அமைப்புகள் வந்து இலங்கை இராணுவத்தை தாக்குவாங்க, சிங்கள பொதுமக்களை தாக்குவாங்க, இலங்கை இராணுவம் தமிழ் பொதுமக்களை தாக்குவாங்க, போராளி அமைப்புகளை தாக்குவாங்க. பதிலுக்கு பதில் யாரோடைய கை வந்து ஓங்கணுன்றதுக்காக அது ஒரு நச்சு சுழலா இருந்தது. அதனால 2009 வரைக்கும் அதுதான் நடந்தது. விடுதலை புலிகள் வந்து மற்ற அமைப்புகளை அழிக்கிறதுக்கு காரணம், மற்ற அமைப்புகள் வந்து உளவுத்துறை கூட சேர்ந்து செயல்பட்டாங்கன்றது இல்லை. விடுதலை புலிகளுடைய நோக்கம் வந்து எங்களுக்கு எதிர்காலத்துல வெறும் ஈழம் தான் தீர்வு. மற்ற போராளி அமைப்புகளுக்கு அவர்கள் பல்வேறு அரசியல் தீர்வுகளை வச்சிருந்தாங்க. ஒருவேளை கூட்டாட்சி முறையை சொல்லியிருந்தாங்கன்னா கூட அது அவங்களுக்கு ஏற்புடையதாக தானே இருந்தது. இப்ப இந்திய இலங்கை ஒப்பந்தம் EPRLFக்கு ஏற்புடையதாக தானே இருந்திருக்கு. அப்போ இந்த மற்ற அமைப்புகளை சொல்லும்போது மற்ற அமைப்புகள் வந்து ஒரு அரசியல் தீர்வையும் சேர்த்துதான் சொன்னாங்க. புலிகள் அரசியல் தீர்வையே கேட்கல, வெறும் அது வந்து ஆயுதத்தின் மூலம், ஆயுத போராட்டம் மூலமாக ஒரு ஈழம் உருவாகணும், அரசியல் தீர்வையே அவங்க மையமா எடுத்துக்கல. அதே போல பத்மநாபா கொலை கோடம்பாக்கத்துல நடந்தது, அவரையும் இந்திய உளவுத்துறை தான் இங்க கொண்டு வந்து இறக்குறாங்க, ராதான் கொண்டு வந்து இறக்குது. அதான் அன்னைக்கு வந்து கலைஞரே வந்து எதிர்த்தாரு, இப்படி இவங்கெல்லாம் கூப்பிட்டு வந்து இங்க இறக்காதீங்க, அது இங்க சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி. ஆனா அதையும் மீறி இந்திய உளவுத்துறை செஞ்சாங்க. அப்ப பத்மநாபாவும் இந்திய உளவுத்துறையினுடைய ஒரு கையாள். இது ரொம்ப சொல்றதுக்கு ரொம்ப எளிதா சொல்லிட்டு போயிடலாம், உளவுத்துறையோட கையாள்னு சொல்லிட்டு போகலாம். நீங்க புஷ்பராஜாவுடைய புத்தகத்துல பத்மநாபாவை பற்றி விரிவா எழுதியிருக்கிறார். ஒரு அந்த பகுதியை சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர். அவர் வந்து எந்த அளவுக்கு அந்த அரசியல், எங்களை வந்து பக்கெட் பச்சைவாளி குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன்னா நாங்க அந்த ஒற்றருக்கான வாளி, அந்த சுவரொட்டிகள் இதெல்லாம் எடுத்துட்டு போறதுனால அந்த பச்சைவாளி குரூப்னு சொல்லுவாங்க. அவர்கள் அரசியல் ரீதியாக தன்னுடைய நகர்களை செஞ்சாங்க. EPRLF உடைய அரசியல் நடவடிக்கைகளை தெரிஞ்சவங்க யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க, உளவுத்துறையோட கையாள்னு சொல்லவே மாட்டாங்க. அது EPRLF மக்கள் மத்தியில ரொம்ப தீவிரமாக பணியாற்றிட்டு இருந்தது. சொல்லப்போனா ரொம்ப புகழ்பெற்ற அமைப்புகள் அப்படின்னு சொல்லும்போது EPRLF வந்து ஒரு காலகட்டத்துல விடுதலை புலிகளை விட கூடுதலாக அவங்க ரெக்ரூட்மெண்ட், மற்ற இப்போ கரையர் சமூகத்தை சேர்ந்தவங்க, கிழக்குல உள்ள மக்கள் நிறைய பேர் EPRLFல இருந்தாங்க. இது எல்லாம் இதே அளவுக்கான ஒரு சூழல் வந்து அங்க இல்லை, விடுதலை புலிகள் அமைப்புல இல்லை. பெண்கள் சேர்ந்ததே முதல்ல EPRLFல தானே சேர்ந்தாங்க. விடுதலை புலிகள் அமைப்புல பெண்கள் பிறகுதான் சேர வர்றாங்க. முதல்ல பெண்கள் போராளிகளாக சேர்ந்தது EPRLFல. அதே மாதிரி எல்லா அமைப்புகளையுமே ரொம்ப எளிதா குற்றஞ்சாட்ட முடியும், உளவுத்துறையோட கையாள்னு ரொம்ப எளிதா குற்றஞ்சாட்டிட முடியும். EPRLFல வரதராஜ பெருமாள் முதல்வராக இருந்தாரு. அங்கே இந்திய இலங்கை ஒப்பந்தம் நடைமுறையில இருக்கு. இந்திய இலங்கை ஒப்பந்தம் வந்து நிறைவேறிடக்கூடாது, நிறைவேறி அது வந்து கிழக்கும் வடக்கும் இணைஞ்சு ஒரு தேர்தல் நடந்து அதிகார பகிர்வு செஞ்சுட்டாங்கன்னா எந்த காலத்திலயும் ஈழம் உருவாகாது. அது விடுதலை புலிகளுக்கு நல்லா தெரியும். இப்ப இதை எப்படி தடுக்க முடியும்? அங்கே யாரு முதல்வரா இருக்காரு? வரதராஜ பெருமாள். வரதராஜ பெருமாளை கொல்வதற்கு பலமுறை முயற்சிச்சாங்க. சொல்லப்போனா ரொம்ப அதிர்ஷ்டமான நபர் வந்து அவர்தான் தப்பிச்சு வந்தார், வரதராஜ பெருமாள். அதே மாதிரி இவர்களை கொன்னது, ஒரு கோடம்பாக்கத்துல 13 பேரை கொன்னது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது தமிழ்நாடு ஒரு அசைலம், ஒரு புகலிடமா இருக்கு. கோடம்பாக்கத்துல இந்த கொலையை செய்யறாங்க. கோடம்பாக்கத்துல இந்த கொலையை செஞ்ச உடனே வழக்கம் போல பத்திரிகைகள்லாம் பாஞ்சு என்ன எழுதுறாங்க, இங்க சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படின்னு எழுதுறாங்க. ஆனா அதே பத்திரிகைகள் 1985 பனகோடா மகேஸ்வரன்ற ஒரு ஏர்போர்ட்ல ஒரு பாம் வைக்கிறாரு. ஏர்போர்ட்ல பாம் வச்சு அதுல எவ்வளவு பேர் சேராங்க, 33 பேர் செத்து போறாங்க. அப்ப எம்ஜிஆர் ஆட்சியில இருக்காரு. ஆனா எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கப்படல. இங்க 13 பேர் கொல்லப்படுறாங்க கோடம்பாக்கத்துல. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட தாக்குதல், பொது இடத்துல இல்லை, அவர்களுடைய பிளாட்ல போய் தாக்குதல் நடத்துறாங்க. திமுக ஆட்சி கலைக்கப்படுது. திமுக ஆட்சி கலைக்கப்படுறப்ப 2.5 வருஷம் இன்னும் இருக்கு பாக்கி, அந்த ஆட்சி கலைக்கப்படுது. இப்போ மறுபடியும் இந்த ஆட்சியை இழந்துட்டாங்க. ஒரு அரசியல் கட்சி வந்து அதுக்கு ஒரு அரசியல் ஆதாயம் பெறணும்,
ஆனா உடனடியா மறுபடியும் அவங்க ஆட்சிக்கு வரல. தமிழ்நாட்டுல அவங்களுக்கு எந்த ஆதரவும் கொடுக்கல. பிறகு எப்படி அந்த அரசியல்ல அவங்கள ஆதரிப்பாங்க? 100க்கு 100% எல்லாருக்குமே தெரியும். இவருடைய இபிஆர்ல பத்மநாபாவுடைய கொலை நடந்தது வந்து முழுக்க முழுக்க விடுதலை புலிகள் செஞ்சது. இதுல உளவுத்துறை மேல பழி போடுறது ரொம்ப ஒரு தவறான நடைமுறைன்னு தான் நான் நினைக்கிறேன். அது கொன்னதுனால அவர்கள் தன்னோட ஃபுட் ஹோல்டை இழந்துட்டாங்க. இங்க இருந்த ஒரு சூழலை இழந்துட்டாங்க. விடுதலை புலிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்துல அவங்க கரெக்டா இருப்பாங்க. என்னன்னா, தனக்கு அரசியல் ஆதாயம் கிடைச்சதுன்னா அந்த கொலையை நாங்க செஞ்சோம் அப்படின்றாங்க. அரசியல் ஆதாயம் கிடைக்கலன்னா அது வந்து வேற யாரோ செஞ்சிருக்காங்க. கொப்பகடுவா வந்து ஒரு மிக புகழ்பெற்ற ஒரு கொப்பை கடுவான்னு சொல்லி அவர் புகழ்பெற்ற ஒரு இராணுவ அதிகாரி சிங்களர்கள் மத்தியில. அவர் வந்து ஒரு மைன்ல வந்து மாட்டி அவர் இறந்து போயிடுறாரு அந்த மைன் அட்டாக்ல. அது ஒரு சிலர் சிங்கள இராணுவ அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, அது ஒரு தற்செயலாக விபத்து. ஏற்கனவே அந்த மைன் வந்து பழைய மைன். இவர் வந்து வழக்கத்துக்கு மாறா 2 இராணுவ அதிகாரிகள் சேர்ந்து ஒரே ஜீப்ல போய் அது ஒரு டீவியேஷன் எடுக்கும்போது அது ஆக்சிடென்டலா இறந்து போயிட்டாருன்றாங்க. ஆனா விடுதலை புலிகள் நாங்க தான் கொன்னோம், அது 2 உயர் இராணுவ அதிகாரிகள் இறந்து போறாங்க. அந்த நிகழ்வுல வந்து வடக்குல நடந்த அந்த நிகழ்வுல நாங்க தான் கொன்னோன்னு உடனடியாக பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். அதனால எதெல்லாம் வந்து அரசியல் ஆதாயம் இருக்கோ அந்த கொலைகள்லாம் உடனே பொறுப்பெடுத்துக்கோங்க. எந்த கொலைகள் எல்லாம் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கோ அதுல வந்து பொறுப்பெடுக்க மாட்டாங்க. அமிர்தலிங்கம் அவர்கள் கொலையில கூட அவர் தப்பிச்சு பிழைச்சதுனால, எம்பி இன்னொருத்தர் தப்பிச்சு பிழைச்சதுனால அவரு சொன்னாரு இவங்க வந்தவங்க வந்து விசு அலோசியஸ் இவங்க தான் வந்தாங்கன்னு சொன்னதுனால அவங்க இது விடுதலை புலிகள் அமைப்பை சேர்ந்தவங்க தான் கொன்னாங்கன்னு கண்டுபிடிச்சாங்க. இல்லாட்டி அந்த கொலையுமே நாங்க பண்ணல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இல்ல, இப்ப ஒரு அரசு அந்த நாட்டு மக்கள் தமிழர்கள் மீது ஒரு சிங்கள அரசு பேரினவாத அரசு தாக்குதல் நடத்துறதையும், பிரபாகரன் விடுதலை புலிகள் அவங்க பதில் தாக்குதல் நடத்துறதையும் அப்படி சமப்படுத்திட முடியுமா? இது ஒரு வன்முறை, இது ஒரு தீவிரவாதம் அப்படி பாத்திர முடியுமா? ஒரு 99க்கு பிறகு ஒரு இராணுவ சமநிலை வந்துச்சு. நீங்க அதை அரசையும் விடுதலை புலிகள் அமைப்பையும் கிட்டத்தட்ட அது வந்து ஒரு குவாசி கவர்மெண்டா தான் இருந்தது. ஒரு பாதி அரசாக தான் இருந்தது விடுதலை புலிகளுடைய அரசு. அங்கு சிங்கள அரசு வந்து ஒரு பெரிய சிக்கல்கள்ல மாட்டியிருக்கு. நம்ம எல்லாத்துக்கும் நம்ம நினைக்கிற மாதிரி அது அங்க இருக்கிற எல்லா ஒரு மக்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார சுபிட்சத்தோட வாழலை. உங்களுக்கு தெரியும், இலங்கையில வீட்டு வேலை செய்யற பெண் பணியாளர்கள் மட்டும் 5 லட்சம் பேர் இருக்கிறாங்க. எங்க வெளிநாடுகள்ல வீட்டு வேலை செய்யற பெண் பணியாளர்கள் மட்டும் 5 லட்சம் பேர். இது நான் சொல்றது இந்த ஃபிகர்ஸ் வந்து 10-20 வருடத்துக்கு முன்னாடி, அதுவும் அந்த உள்நாட்டு போர் இருக்கும்போது நடந்த அந்த புள்ளி விவரங்கள் அடிப்படையில சொல்றேன். 5 லட்சம் பேர் வீட்டு வேலை செய்யற பெண் பணியாளர்கள் இருக்காங்க. அங்க வந்து ப்ரொடக்ஷன் செக்டர் சுத்தமா கிடையாது. அங்க வந்து மேனுஃபேக்சரிங்னு சொல்லக்கூடிய உற்பத்தி துறையே கிடையாது. எல்லாமே இறக்குமதி தான். அங்கே அந்த பொருளாதாரம் ரொம்ப ஒரு நூல்ல இருக்கிற பொருளாதாரமாகத்தான் இருக்குது. இந்த உள்நாட்டு போர் வந்து அது 2 தரப்புலையும் மிகப்பெரிய ஒரு பேர்டன். அது நம்ம வந்து ஒரு போர்னா அந்த ஒட்டுமொத்த மக்களை தான் பார்க்க முடியும். ஒட்டுமொத்த மக்கள் வந்து இதனால பாதிக்கப்படுறாங்க. ஒட்டுமொத்த மக்கள் பாதிக்கப்படாம இருக்கிறதுக்கு என்ன செய்ய முடியும்? 2 பேரும் வேற இனம் கிடையாது. மொழி ரீதியாக கொஞ்சம் வேறுபாடு இருக்கு. எப்படி தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் என்ன வித்தியாசமோ அவ்வளவுதான் சிங்களர்களுக்கும் தமிழர்களுக்கும் உள்ள வித்தியாசம். மொழி ரீதியாக ஒரு சின்ன வேறுபாடு தான் இருக்கு. இது ஒரு கூட்டாட்சி முறைப்படி எளிதாக பண்ண முடியும். கன்னியாகுமரி மாவட்டம் சைஸ்ல நான் வந்து ஒரு நாடு வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றது அந்த நாட்டுக்குமே அது நல்லதில்லை. நீங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நீங்க இப்ப நீங்க சொல்றது படி பார்த்தா இப்ப தமிழர்கள் வந்து இனப்படுகொலை நடந்துச்சு அப்படின்றத வந்து மறுக்கிறீங்களா? இல்ல, தமிழர்கள் இனப்படுகொலை பண்ணதை நான் மறுக்கவே இல்லை. இல்ல, நான் சொல்றது என்ன சொல்றேன்னா 99க்கு பிறகு இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கு முன் வந்திருக்கணும். பேச்சுவார்த்தையில 2005 இப்போ 2004 வந்து முதல் முறையா ஒரு கூட்டாட்சி முறைய வந்து வழிமொழிந்ததுனாலதான்
பிரபாகரன் அவர்களுக்கும் ஆண்டன் பாலசிங்கத்துக்கும் ஒரு பெரிய ஒரு அரசியல் முரண்பாடு வந்தது. அதனாலதான் அவரு ஆண்டன் பாலசிங்கம் முன் வச்சாரா, கருணா முன் வச்சாரா? ஆண்டன் பாலசிங்கம் தான் முன் வைத்தாரு. ஆண்டன் பாலசிங்கம் முன் வைத்ததா தான் மார்க் சால்டர் வந்து எண்ட் சிவில் வார் நூல்ல ஆண்டன் பாலசிங்கத்தோடைய ஐடியா தான் சொல்லி அவர் சொல்றாரு. சமஷ்டி தீர்வு. ஆமா, சமஷ்டி, அது கூட்டாட்சி முறை தான். கனடால இருக்கிற கியூபக் மாடலை நோக்கி நம்ம வந்து முன்வைக்கலான்னு சொல்றாரு. இப்போ இத வந்து ஒரு இனப்படுகொலை நடந்ததா அப்படின்னு கேட்கும்போது நிச்சயமாக அது ஒரு இனப்படுகொலை நடந்திருக்கு. அதுல ஒன்றும் மறுக்கிறதுக்குல, கூண்டு நூல்ல அவர் சொல்றாரு. அதனால அது இனப்படுகொலை வந்து நடந்திருக்கு, அதுல ஒன்றும் நம்ம மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா அந்த இனப்படுகொலைக்கு விடுதலை புலிகளும் இலங்கை சிங்கள அரசும் பொறுப்பேற்கணும். ஏன் பொறுப்பேற்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது இப்ப அங்கதான் வருது. இப்ப நீங்க சிங்கள பேரினவாத அரசு இருக்குது, அது தன் நாட்டு மக்களையே ஈக்குவலா நடத்தாம ஒரு போரை வந்து ஒரு அவங்களும் 30-40 வருஷமா நடத்திட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு சம வாழ்க்கை, சம உரிமை பெற்ற ஆட்களா வாழணும் அப்படின்னு இந்த தரப்புல இருந்து போராட்டம் நடக்குது. ஒடுக்கப்படுபவர்களுக்காக போராடுகின்ற விடுதலை புலிகளையும் ஒடுக்குகின்ற சிங்கள பேரினவாத அரசையும் வந்து ஈக்குவலைஸ் பண்றீங்களா? ரெண்டு பேருமே இதுக்கு பொறுப்புன்றீங்க. நீங்க ஒரு விஷயம் நீங்க கவனிக்கணும். 2008 டிசம்பர்ல யாழ்ப்பாணத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்குது. 2008 டிசம்பர்ல. 2009 மே மாசம் நம்ம வந்து கிட்டத்தட்ட அந்த போர் முடிகிற காலகட்டம். 2008 டிசம்பர்ல அங்க போர் வந்து உச்சத்துல நடந்துட்டு இருக்கு. அப்போ யாழ்ப்பாணத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அந்த நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவில் உள்ள நடிகர் நடிகைகள்லாம் பங்கெடுக்கிற ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில லட்சக்கணக்கான பேர் கூடியிருக்காங்க. இது பெய்ரிஸ் எழுதுறாரு, அவரோட புக்ல எழுதும்போது அவர் பெய்ரிஸ் எழுதுறாரு. 2008 டிசம்பர்ல நடந்த அந்த நிகழ்ச்சியில எல்லாருமே கூடியிருந்தாங்க. அது ஒரு கேளிக்கை நிகழ்ச்சி. அந்த கேளிக்கை நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேளிக்கை நிகழ்ச்சியில எல்லாரும் யாழ்ப்பாணத்துல கூடியிருக்காங்க. இந்த போர் நடக்குது, இங்க போர் நடக்குது, எல்லாரும் செத்துட்டு இருக்காங்க, தமிழர்கள் கொல்லப்பட்டு இருக்கிறாங்க. பெரும்பாலும் நிறைய பேர் செத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த தொடர்ச்சியான இன பிரச்சனைகள் வரும்போது, தாக்குதல் நடத்தும் போதெல்லாம் நிறைய அடி வாங்குறது மலையக தமிழர்கள். மலையக தமிழர்கள் இறங்கி இறங்கி கீழே போயிடுறாங்க. இப்ப இந்த இறங்கி எங்க போறாங்க, நேரா பஃபர் ஜோன் மாதிரி உங்களுக்கு கிளிநொச்சி பகுதி, வன்னி பகுதி, அதான் வவுனியான்னு சொல்லக்கூடிய வவுனி பகுதி, இது வந்து சிங்கள பகுதிக்கும் வடக்க யாழ்ப்பாணத்துக்கும் நடுவில் இருக்கிற பஃபர் ஜோன். அந்த பக்கம் ஆனையரவு தாண்டியாச்சுன்னா நம்ம யாழ்ப்பாணத்துக்குள்ள போயிடலாம். கீழே வந்து கிளிநொச்சி வவுனியா இருக்கு. இங்க நிறைய நிலம் இருக்கு. இப்ப விடுதலை புலிகள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியா என்ன செய்யறாங்க அப்படின்னா, அங்கிருந்து வந்த மலையக தமிழர்கள் நிறைய பேரை குடியேற்றுறாங்க. நீங்க இந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு தகவல் சொல்லணும். என்ன தகவல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கு முன்னாடி நம்ம 2 ஒப்பந்தம் போடுறோம். ஒன்று வந்து சாஸ்திரி பண்டாரநாயக ஒப்பந்தம், இன்னொன்று இந்திரா காந்தி பண்டாரநாயக ஒப்பந்தம். இது நம்ம நீங்க பார்த்தீங்கன்னா 60களில் சாஸ்திரி பண்டாரநாயக ஒப்பந்தமும் 70களில் இந்திரா காந்தி பண்டாரநாயக ஒப்பந்தமும் போடுறாங்க. முதல் ஒப்பந்தம் சாஸ்திரி ஒப்பந்தத்தில் என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து 5,25,000 பேர் மொத்தம் இருக்கிறாங்க. மொத்தம் இருக்கிறவங்கள 5,25,000 பேர் நம்ம குடியுரிமை, மலையக தமிழர்களுக்கு நம்ம குடியுரிமை கொடுக்கறது. 3 லட்சம் பேருக்கு இலங்கை கொடுக்கறது. இப்போ 8,25,000 பேர் இதுல வந்துடுறாங்க. அடுத்து இன்னும் 1.5 லட்சம் பேர் மிச்சம் இருக்காங்க. இந்த 1.5 லட்சம் பேர் மிச்சம் இருக்கிறவங்கள பின்னாடி நம்ம தீர்மானிச்சுக்கிட்டுறது சொல்றாங்க. இப்ப 74ல பின்னாடி இந்திரா காந்தியும் பண்டாரநாயகவும் சேர்ந்து என்ன தீர்மானிக்கிறாங்க, இந்த 1.5 லட்சம் பேர்ல ஆளுக்கு 75 பாதி பாதியா பிரிச்சுக்கலாம்னு சொல்றாங்க. இப்ப கூட்டுத்தொகை பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய பங்கு 6 லட்சம், இலங்கையோட பங்கு 3,75,000. சரிதானா? இதான் நம்மளுடைய ஒப்பந்தம், 2 ஒப்பந்தம். அதுலயே என்ன சொல்றாங்கன்னா, இயற்கையான கூடுதல் தொகை. இப்ப நான் ஒருத்தர் இருக்கோம், எனக்கு உள்ள பிள்ளைங்கன்னா பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களும் பிறந்துடுறாங்க, இது அப்படின்னா அவங்களையும் சேர்த்துடணும். இது எல்லாம் தொடர்ச்சியாக நம்ம இந்தியாவை நோக்கி அவங்க கிளம்பணும். அதுக்கு மண்டபத்துல முகாம் இருக்கு, தூத்துக்குடியோ மண்டபமோ வந்து இறங்குறாங்க. அங்க கொஞ்ச நாள் அவங்கள ஒரு இதுல வச்சுட்டு அதுக்கு பிறகு அவங்கள டீடைன் பண்ணி வச்சுட்டு அவங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்தை எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு அங்கங்க நம்ம கொடுக்குறோம். இதுக்கு ஏற்படுத்துறதுக்காக தமிழ்நாட்டில் டேன் இண்டியா எல்லாமே அதான், டீ எஸ்டேட் ஃபுல்லா
டேன் இண்டியா டீ எஸ்டேட் ஏற்படுத்துகிறோம், ரப்பர் போர்டு ரப்பர் தொழில் ஏற்படுத்துகிறோம். இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொஞ்சம் பேர், பெரும்பாலானவங்க ஊட்டியில் இருக்கோம். இதுதான் வந்து இந்த ஒப்பந்தம். இதில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 84 சண்டை பெருசாகும் போது 1983 ஜூலை இனக்கலவரம் நடக்குது. அதில் தமிழர்கள் கொல்லப்படுறாங்க. ஜெயிலில் இருக்கிற தமிழர்கள்லாம் கண்களெல்லாம் நோண்டி கொல்லப்படுறாங்க. குட்டிமணி ஜெகன் மார்டர்லாம். அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடக்குது. அதில் 84 கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்படுது. இந்தியா வந்து வெறும் 3 3.5 லட்சம் பேருக்கு தான் அவங்க குடியுரிமை வழங்கியிருக்காங்க. நியாயப்படி நம்ம எவ்வளோ வழங்கணும்? 6 லட்சம் பேர் வழங்கணும். ஆனால் 3 லட்சம் பேர் தான் நம்ம வழங்கியிருக்கோம். மிச்சம் இருந்தவங்க ஃபுல்லா உண்மையிலே பார்த்தீங்கன்னா நம்ம 6 லட்சம் வழங்கியிருக்கணும். ஆனால் 6 லட்சம் பேர் இலங்கை தான் குடியுரிமை வழங்கியிருக்காங்க. ஏன்னா 2004 ஒப்பந்தத்துக்கு அதிகமாகவே செஞ்சு, ரொம்ப அதிகமாகவே, ஒப்பந்தத்துக்கு அதிகமாகவே. எப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திரிகா குமார் துங்கா வந்த பிறகு சந்திரிகா குமார் துங்கா பிளான் என்ன பண்ணுறாங்கன்னா, 2004 கிட்டத்தட்ட விடுதலை புலிகளுடைய போரும் அதுக்கு ஒரு காரணம். விடுதலை புலிகள் எல்லா போரையும் ஜெயிச்சிடுறாங்க. ஜெயிச்ச பிறகு வேற வழி இல்லைன்ற ஒரு சூழல் வந்துடுது. அப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, யாருக்குமே யாரெல்லாம் இங்க இருக்காங்களோ அவங்க எல்லாமே நம்ம இலங்கை குடியுரிமை கிடையாது, இந்திய குடியுரிமைன்னு சொல்லி அவங்கள முத்திரை குத்தின பிறகும் கூட நிறைய பேருக்கு குடியுரிமை வழங்கப்பட்டது. இதுல என்ன வேதனையான விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் இறுதி போர்ல செத்தவங்க நிறைய பேரு இந்த மலையக தமிழர்கள் தான் நிறைய பேர் செத்தாங்க. நீங்க 1 லட்சம் பேர் செத்துருப்பாங்கன்னு நம்ம ஒரு உத்தேசமா சொன்னோம்னா 50% பேர் மலையக தமிழர்கள் தான். 2வது குடியுரிமை பெற்றவங்க. இலங்கை குடியுரிமை 2004 சந்திரிகா குமாரதுங்கால வழங்கப்பட்டவங்க தான் செத்தாங்க. நம்ம இந்தியா வந்து தன்னுடைய அந்த அக்ரிமெண்ட் படி அந்த கடப்பாடை வந்து அந்த ஆப்ளிகேஷனை அவங்க செய்யலை சரியா. ஆனா இலங்கை வந்து கூடுதலாகவே செஞ்சாங்க. இப்ப இதை எதுக்காக சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறுதி போர்ல சாகும்போது யாழ்ப்பாணத்துல கேளிக்கைகள் நடந்துட்டு இருந்துச்சு. 1 லட்சம் பேர் கூடி இருக்காங்க. யாழ்ப்பாணத்துக்காக தான் சண்டையே. நீங்க இந்த போர் நடக்கிறதே ஈழம் அமையணும்னு தாண்டி அது யாழ்ப்பாண கான்செப்ட். அது அந்த தியரி எவால்வ் ஆனது யாழ்ப்பாணத்துல இருந்து. ஆனா யாழ்ப்பாணத்துல யாருமே இல்லை, போர் வேண்டாம், நீங்க அவங்க வந்து ஒரு எக்ஸிபிஷன், ஒரு என்டர்டைன்மெண்ட் நிகழ்ச்சியில அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. 2008 டிசம்பர்ல பெய்ரிஸ் அதை பற்றி விரிவா எழுதியிருக்கிறாரு. இது வந்து யாருமே மறுக்க முடியாது. நீங்க சொல்ற மாதிரி அவங்க கொண்டாங்க, ஆனா இலங்கை கொண்டாங்க. புலிகளால் ஈழம் அப்படின்ற தனிநாட்டுக்குள் வராத மலைய தமிழர்கள் வந்து கொல்லப்படுறாங்க. மலைய தமிழர் கொல்றாங்க, அது வேதனை அவசியம். நீங்க கேஜ்ல 2 விஷயம் நம்ம இதுல மறுக்க கூடாது. எதுனா, கேஜ்ல வந்து என்ன சொல்றாரு, அது ரொம்ப கேஜோட, அது யுனைடெட் நேஷன்ஸ் ஒரு பணியாளராக இருந்தவர் எழுதுனதுனால அது தமிழில் கூண்டுன்னு எழுதியிருக்கிறாங்க. அது வந்து இலங்கையில் உள்ள எல்லா சிங்கள எழுத்தாளர்கள் அது கேஜ் வந்து பொய்ன்னு சொல்றாங்க. நம்ம வந்து அது ஓரளவுக்கு அந்த கூண்டுல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் ஓரளவுக்கு மெய்யான விஷயங்கள்னு நம்ம சொல்றோம். இதை தவிர கடைசி நாட்கள்ல நடந்த சண்டையை பற்றி நிறைய எழுத்தாளர்கள், ஆங்கில எழுத்தாளர்கள் நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. நீங்க இந்த கேஜ்லயும் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 தரப்புலையும் சுட்டாங்கன்னு சொல்றாங்க. இப்போ விடுதலை புலிகள் கட்டுப்பாட்டு பகுதியில இருந்து தமிழர்கள் வெளியேற போகும்போது வெளியேறக்கூடாதுன்னு விடுதலை புலிகள் தமிழர்களை சுட்டாங்கன்ட்டு அதுல சொல்றாங்க. இவர்கள் இராணுவத்துல விமானத்தை வச்சு குண்டு வச்சு பண்ணாங்க. இவ்வளவு சின்ன இடத்துல இது நடக்கும், இவ்வளவு பேர் செத்து போயிருவாங்கன்னு தெரிஞ்ச பிறகு செஞ்சாங்கன்னா நிச்சயமாக அது இனவரியோடு தான் செஞ்சாங்க, அதுல டவுட்டே கிடையாது. ஆனா அந்த 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 இனப்படுகொலைக்கு விடுதலை புலிகளும் கொஞ்சம் பங்கெடுத்தாகணும், வேற வழி இல்லை. ஏன்னா அவர்கள் அந்த பேச்சுவார்த்தையை முழுமை பெற்றிருந்ததுன்னா இது நடந்திருக்காது. ஒரு விஷயம் நல்லா தெரியும், இங்க அவ வந்து தனி ஈழம் அமைக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்றது தெரியும். ஆனா அதை வந்து ஆயுதம் போராட்டம் மூலமாக இந்தியாவோட உதவி இல்லாமலேயே செய்ய முடியும்னு விடுதலை புலிகள் நினைச்சாங்க. இதுல இன்னொன்னு முக்கியமான அம்சம் வந்து விடுதலை புலிகள் அந்த அமைப்புக்குள்ள எப்படி ஜனநாயகம் இருந்துச்சா, அந்த அமைப்பு வந்து எப்படி இருந்துச்சு. ஏன்னா அந்த அமைப்புக்குள்ளேயும் நிறைய பேர் துரோகிகள் அப்படின்னு வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பா மாத்தையா துரோகி அப்படின்னு சொல்லி கொல்லப்பட்டிருக்கிறாரு. இந்த விஷயங்கள்லாம் எப்படி பாக்குறீங்க நீங்க? இன்னொன்னும் விடுதலை புலிகள் அமைப்பு வந்து ரொம்ப ஒரு இராணுவ
கட்டுப்பாட்டோட இருந்த அமைப்பு. அதில் நிறைய முடிவுகள் பற்றி வெளியே பெரிய அளவில் தெரில. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐலண்ட் ஆஃப் பிளட் எழுதின எழுத்தாளர் வந்து சொல்கிறாங்க. அவன் வந்து என்ன சொல்கிறாங்க, நான் உள்ளே போகும்போது முதல் முறையாக மாத்தையாவை பார்க்கணுன்னு சொன்னேன். ஏன்னா முதல்ல இந்திய இராணுவத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது நான் போயிருக்கேன். அப்போது மாத்தையா தான் அங்கே ஃபுல் கட்டுப்பாட்டில் இருந்தார் யாழ்ப்பாணத்தில். பிறகு மாத்தையாவை வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்கும்போது நான் பார்த்தேன், அவர் விளறி போய் அவர் கண்ணு எங்கேயோ நிலக்குத்தி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. மாத்தையாவை பொறுத்தவரையிலையும் அவர் என்ன நடந்தது அது சொல்கிறது ரொம்ப இயலாத காரியம். ஏன்னா நீங்கள் சொல்ற மாதிரி இராணுவ கட்டுப்பாட்டோடு இருக்கிற ஒரு அமைப்பில் உள்ள என்ன நடந்தது, ஏன்னா அங்கே ஒரு சின்ன ஒரு பயம் இருந்தால் கூட ஒருத்தர் நம்பாத ஒரு சூழல் ஏற்பட்டுரும். அதனால அது என்ன நடந்துச்சுன்னு நம்ம சொல்றதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் எதை வந்து நம்ம வந்து சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விடுதலை புலிகள் அமைப்பிலேயே ஏராளம் முஸ்லிம்கள் இருந்தாங்க. விடுதலை புலிகள் அமைப்பில் முஸ்லிம்கள் நிறைய பேர் இருந்தாங்க. நிறைய பேருடைய பெயர்களையும் விடுதலை புலிகள் அமைப்பில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா விடுதலை புலிகள் வந்து இயக்க பேர் ஒன்று இருக்கும், இன்னொரு பேர் அவங்களோட உண்மையான பேர் ஒன்று இருக்கும். விடுதலை புலிகள் அமைப்பில் உண்மையான பேருக்கும் இயக்க பேருக்கும் தொடர்பு இருக்காது. இயக்க பேர் வந்து கிறிஸ்தவ பேராக இருக்கும், முஸ்லீம் பேராக இருக்கும். ஆனால் உண்மையிலே அவர் ஒரு இந்துவாக இருப்பார். இல்லாட்டி இயக்க பேர் வந்து இந்துவாக இருக்கும், அவர் முஸ்லீமாக இருப்பார். அப்படி இருக்கும். அதில் 100க்கும் மேற்பட்ட முஸ்லீம்கள் கொல்லப்பட்டதை சர்ஜூன் வந்து பதிவு பண்ணியிருக்கிறார். விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்த முஸ்லீம்கள், இந்த முஸ்லீம்கள் வெளியேற்றப்படும் போது அந்த முஸ்லீம்களை எல்லாம் ஒரு இடத்துல திரட்டி அவர்கள் கொல்லப்பட்டதாக அவர் தன்னுடைய அமைப்புக்குள்ள இருந்த முஸ்லீம்களை, ஆமா, அவர் சர்ஜூன் ஜமாலுதீன் தன்னுடைய நூல்ல குறிப்பிட்டிருக்காரு. நானும் அதை சொல்லியிருக்கிறேன். இப்போ அடுத்து இன்னொரு மிக முக்கியமான விஷயம், கருணா அம்மான் அவர் வந்து விடுதலை புலிகளை விட்டு வெளியேறினது. அவர் போய் தான் காட்டி கொடுத்ததுனால தான் பிரபாகரன் வந்து வீழ்ந்தார். இல்லைன்னா வந்து பிரபாகரனை வந்து வீழ்த்திருக்கவே முடியாது. பல நாடுகள் சேர்ந்து சதி செய்த அது வெளியில இருக்கிற புறக்காரணம், இலங்கை அரசுக்கு உதவி செஞ்சாங்க அப்படின்றது ஒரு காரணம். ஆனா உள்ள இருந்து இலங்கை அரசுக்கு கருணா வந்து உதவி, கருணாவுடைய பிரிவு வந்து விடுதலை புலிகள் தோற்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா நிறைய காரணங்கள் இருக்கு, கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டர்ஸ் நிறைய 1 2 3ன்னு நீங்க சொல்ல முடியும். ராஜீவ்காந்தி படுகொலை சொல்லலாம். அதே மாதிரி நம்ம இந்தியாவுக்கும் விடுதலை புலிகளுக்கு இந்த உறவு கெட்டு போனதை வந்து ஒரு காரணமா சொல்ல முடியும். இந்திய அரசு வந்து இதுக்கான எந்த உதவியும் பண்ணலை. விடுதலை புலிகளோட கப்பல்கள் ஆயுத போக்குவரத்தை முழுக்க நிப்பாட்டுறதுக்கு இந்தியா துணை போனது, இது எல்லாமே காரணமாக சொல்ல முடியும். இம்மிடியேட்டா அந்த கருணாவுடைய பிரிவு வந்து கிழக்குல இருந்த ஆதரவை வந்து முற்றிலுமாக விடுதலை புலிகளுக்கு மாத்திடுச்சு. கிழக்குல வந்து மொத்தம் புலிகள் எவ்வளவு பேர் இருந்தாங்க, கருணா எவ்வளவு பேரை பிரிச்சு எடுத்துட்டு போனாரு? எழுத்தாளர்கள் வந்து இதுல வேற ஃபிகர்ஸ் சொல்றாங்க. பட் கருணா வந்து 5000 பேருக்கு குறையாம பிரிச்சு எடுத்துட்டு போயிருந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர். ஓ, மொத்தமே 10,000 பேர் தான் புலிகளுடைய அந்த கடைசி போர்ல இருந்த அவங்களுடைய படை போராளிகள் எண்ணிக்கை 5000 பேர் தான் இருக்க முடியும். ஆனா கருணா தான் இந்த சமஷ்டி தீர்வு, அதாவது இந்த ஃபெடரலிசம் அப்படின்றதுக்கு வந்து கையெழுத்து போட்டார். அதனாலதான் வந்து பிரபாகரன் வந்து அவரை வந்து துரோகியா வந்து பார்த்தாரு, தன்னுடைய முடிவுக்கு எதிராக அவர் வந்து இப்படி செஞ்சாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆனா நீங்க வந்து ஆண்டன் பாலசிங்கம் தான் வந்து அதை செஞ்சாரு, அப்படி ஒரு முடிவுக்கு வந்தாரு அப்படின்னு சொல்றீங்க. இதுல எது உண்மை? இல்லை, நான் வந்து அதுல வந்து அனுமானம் சொல்லலை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அமைதி பேச்சுவார்த்தைகள் நடத்தினதை பற்றியான ஒரு இன்சைடர் அப்படின்னா அதுக்கு உள்ள இருக்கிற ஒருத்தர், அவங்க தான் சொல்ல முடியும். இப்போ கருணா தான் வந்து விடுதலை புலிகள் பற்றி சொல்ல முடியும். ஏன்னா அவருக்கு தான், நம்ம எல்லாத்தையும் விட அவருக்கு தான் கூடுதலாக தெரியும். அதே மாதிரி அமைதி பேச்சுவார்த்தையை நடத்தினதை பற்றி யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்வே தூதர்களுக்கு எரிக் சொல்ஹெய்முக்கும் விடார் ஹெல்கேசன் 2 பேருக்கும் தான் அதிகமாக தெரியும் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியும். அது பற்றி சொல்ற ஒரே நூல் வந்து டு எண்ட் அ சிவில் வார், அந்த மார்க் சால்டரோட புக்கு மட்டும்தான் அதை பற்றி சொல்லுது. அதுல அவர் சொல்றது என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தீர்வை வந்து நார்வே கொஞ்சம் புஷ் பண்ணும், வேற வழி இல்லை. ஏன்னா இது பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கு தொடர்ச்சியாக, அதனால ஏதாவது ஒரு பாசிட்டிவா ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு போது, ஏன்னா விடுதலை புலிகள் தமிழீழன்ற அந்த ஒரு தீர்வுல இருந்து அவங்க
மேலே வரல. இலங்கையுமே கூட பார்த்தீங்கன்னா வடக்கு கிழக்கு இணைப்பை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் தயக்கங்கள் இருந்தது. வெறும் வடக்குன்னா கூட ஒருவேளை அன்னைக்கு ஒரே நாளில் கூட முடிஞ்சதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் வடக்கு கிழக்கு இணைச்சி ஒரு ஈழம் அமையுங்கிற அங்கே, ஏன்னா கிழக்குல தான் நிறைய பேர் இருக்காங்களே, தமிழ் பேசுகிற முஸ்லீம்கள் இருக்காங்க, சிங்களர்கள் இருக்காங்க, அதனால ஒரு தயக்கங்கள் இருக்கு. அதனால ஒரு சமஷ்டி தீர்வு இல்லாட்டி கூட்டாட்சி தீர்வை வந்து ஆண்டன் பாலசிங்கம் இதை பரிசீலனை பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த சொன்னாரு. ஆண்டன் பாலசிங்கம் தான் சொன்னாருன்னு மார்க் சால்டர் சொல்றாரு. மற்றபடி கருணா மேல அதுக்கு முழு பழியும் சுமத்துறது சரியில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொன்று, அரசியல் பேச்சுவார்த்தைகள்ல முழுக்க முழுக்க எல்லா பேச்சுவார்த்தைகளும் ஆண்டன் பாலசிங்கம் தான் நடத்துறாரு. ஆண்டன் பாலசிங்கத்தோட முடிவையும் பிரபாகரன் ஏத்துக்கலையா? டிவிஎஸ் ஜெயராஜ் வந்து ஒரு முக்கியமான பத்திரிகையாளர், இப்ப கனடால இருக்காருன்னு நினைக்கிறேன். அவரு இந்த இலங்கை சிக்கல்கள் தொடர்பாக ஃப்ரண்ட் லைன்ல வந்த நிறைய கட்டுரைகள் அவருடைய கட்டுரைகள் தான், டிவிஎஸ் ஜெயராஜுடைய கட்டுரைகள் தான். அவருடைய பார்வை வந்து விடுதலை புலிகளுக்கு எதிராக இருந்தது அப்படின்னு சொல்லி அவரை வந்து அவருடைய பத்திரிகை எல்லாம் முடக்குனதா கூட செய்திகள் வந்தது. இந்த விடுதலை புலிகள் அமைப்புல வந்து முக்கியமான ஆளு ஆண்டன் பாலசிங்கம். அவர் எல்லாத்துக்கூடயும் நல்ல தொடர்புல இருக்கிறவர். ஆண்டன் பாலசிங்கம் வந்து ஒரு இஸ் அ டெமோக்ராட்டிக் பர்சன், ரொம்ப இன்டலெக்ட், அதுல டவுட்டே கிடையாது. அவருடைய இன்டலெக்டுக்கு ஈக்குவல் வேற யாருமே இல்லை. சொல்லப்போனா ஆண்டன் பாலசிங்கம் இறந்ததுமே கூட அவங்களுக்கு ஒரு பின்னடைவா சொல்லலாம். கருணா பிரிஞ்சது எந்த அளவுக்கு இராணுவ பின்னடைவோ, அதே மாதிரி ஆண்டன் பாலசிங்கம் இறந்ததும், ஒரு தமிழ்ச்செல்வன் இறந்ததும் பெரிய அரசியல் பின்னடைவா சொல்ல முடியும். ஆண்டன் பாலசிங்கம் அந்த அளவுக்கு அவர் தமிழ் ஆங்கிலம் ரெண்டுலேயுமே ஆளுமை மிக்கவர். அவர் ஒரு விஷயத்த ப்ரெசென்ட் பண்ணும்போது அவ்வளோ எஃபெக்டிவா சொல்ல முடியும் அவரால். அதை தான் வந்து மார்க் சால்டரே ரொம்ப வியந்து பேசுகிற ஒரு மனுஷன் வந்து ஆண்டன் பாலசிங்கம் அவரு சொல்றாரு. அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, டிபிஎஸ் ஜெயராஜ் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டன் பாலசிங்கம் அவர் இறக்குறதுக்கு முன்னாடி அவரு ஒரு கல்லீரல்ல ஒரு சின்ன ஒரு கேன்சர் நோய் மாதிரி வந்ததுனால அவர் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி அவர் இறந்து போயிடுவோம், இவ்வளவு நாள்ல சீக்கிரம் இறந்து போயிடுவோம்னு அவருக்கு உறுதியா தெரிஞ்ச உடனே எல்லா நண்பர்களுக்கும் அவரு ஃபோன் பண்ணி பேசினாரு. அப்படி எல்லா நண்பர்களுக்கும் அவரு ஃபோன் பண்ணி பேசும்போது எனக்கும் பேசினாரு. நான் வழக்கத்துக்கு மாறாக கூடுதலா பேசி, ஏன்னா விடுதலை புலிகள் மேல பெரிய விமர்சனம் வைக்கிற பத்திரிகையாளர் அவரு பேசின போது அவரு சொன்னாரு, இந்த மாதிரி தமிழ்ச்செல்வன் வந்து எனக்கு சொன்னாரு, பிரபாகரன் அவர்கள் சொல்லி தமிழ்ச்செல்வன் வந்து என்ன கடிஞ்சுக்கிட்டாரு, அவர் என்னோட எவ்வளவு யங்க, அதனால நான் ரொம்ப அப்செட்டா இருந்தாரு ஆண்டன் பாலசிங்கம் அப்படின்ட்டு டிவிஎஸ் ஜெயராஜ் தன்னுடைய கட்டுரையில எழுதியிருக்கிறார். இந்த இதை ஒத்துக்கிட்டதுக்காக ஃபெடரல், அதே இது தமிழினியும் எழுதியிருக்கிறாங்க. நீங்க தமிழினியோடைய ஒரு கூர்வாளின் நிழலில்னு ஒரு புத்தகம் எழுதியிருப்பாங்க. நிறைய பேர் அதை ஏத்துக்கிட மாட்டாங்க. ஆனா அந்த நீங்க புத்தகத்தை படிச்சீங்கன்னா அது எவ்வளோ ஒரு இயல்பா இருக்கும்னு நீங்க கண்டுபிடிக்க முடியும். அது என்னமோ அவங்க சிறையில இருந்து இவங்க சிங்களர்களோட பிடியில எழுதினது மாதிரி தமிழ் தேசிய நண்பர்கள் சொல்லுவாங்க. ஆனா அது சரியில்லை. அவர் தமிழ்னியோட புத்தகத்துல ஒரு விஷயம் தெளிவா எழுதியிருப்பாங்க. ஆண்டன் பாலசிங்கம் போகும்போது அவர் ரொம்ப அப்செட் ஆகி தான் இலங்கையை விட்டு வெளியேறி போனாரு. நான் வந்து அந்த வாக்குவாதம் இருக்கும்போது நான் நின்னேன் அந்த இடத்துல. வாக்குவாதம் நடத்தி அவர் வெளியே போகும்போது கண்கள் வந்து அது கண்ணீரால நிறைஞ்சிருந்துச்சுன்னு அவர் தமிழினி சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க டிபிஎஸ் ஜெயராஜுடைய ஒரு கட்டுரையும் தமிழினியோடைய எழுத்துக்களையும் எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது வந்து ஆண்டன் பாலசிங்கம் வந்து கடைசி இறுதியான நாட்கள்ல அவர் வந்து பிரபாகரனுடைய குட் புக்ல இல்லைன்றது தெரியும். உண்மையிலேயே அவர் குட் புக்ல இருந்திருந்தாருன்னா ஆண்டன் பாலசிங்கம் இறந்த உடனே அவருக்கு பெரிய இரங்கல் சொல்லியிருக்கணும். ஆண்டன் பாலசிங்கம் இறந்த பிறகு 2 மாவீரர் உரைகள் இருக்கு. அந்த 2 மாவீரர் உரைகளையும் ஆண்டன் பாலசிங்கம் வந்து நம்ம இயக்கத்துக்கு பெரிய தூணா இருந்தாரு, அதனால நாங்க வந்து வருத்தம் தெரிவிக்கிறோன்னு பிரபாகரன் அவர்கள் சொல்லியிருக்கணும். சொல்லல. தமிழ்ச்செல்வன் இறந்தது சொல்றாரு, மாவீரர் உரையில தமிழ்ச்செல்வன் இருந்தது சொல்ல. அதனால நிச்சயமாக ஆண்டன் பாலசிங்கத்துக்கும் பிரபாகரன் அவர்களுக்கும் இறுதி நாட்கள்ல கொள்கை தான் கொண்ட லட்சியத்திலிருந்து வலுவாத இருக்கிற ஒரு தலைவருக்கும் அதுல இருந்து வலுவி போன மற்றவர்களுக்குமான அந்த வேறுபாடு அப்படின்னு இதை புரிஞ்சுக்கலாமா? அப்படித்தானே இதை
அதவங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து சுத்தி நின்று ஐயா நீங்க தான் பெரிய ஆள் பெரிய ஆள் பெரிய ஆள்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து மாற்று கருத்து சொல்லும்போது அந்த மாற்று கருத்து சொல்றவனை வந்து பிடிக்காது. பாசிசிஸ்ட் வந்து அப்படிதான் உருவாகுங்க. நம்ம எல்லா ஒரு மாற்று கருத்துக்கே இடமில்லாத சிந்தனை தான் பாசிசத்துடைய அடிப்படை. இது வந்து ஒரு சிந்தனையில இருந்தே வலுவாத மனுஷன்னு சொல்றதை விட அவ்வளோ பெரிய ஒரு இன்டலெக்டை அவர் ஒரு விஷயம் சொல்றாருன்னா அதை கவனிக்கிறது இல்லைன்றது அது ஒரு பாசிச மனப்பான்மைன்னு தான் நான் நினைக்கிறேன். மற்றபடி இது ஒரு கொள்கையில இருந்து வலுவாத ஒரு மனுஷன்னா அப்படிலாம் நம்ம வந்து இதுக்கு ஒரு சப்பக்கட்டு கட்ட முடியாது.